இந்த வீடியோவில் லினக்ஸ் லாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் லினக்ஸில் இருக்கிற எல்லா லாக்ஸும் கவர் பண்ணல. சில இம்பார்ட்டண்ட்டான தெரிஞ்சுக்க வேண்டிய லாக்ஸ் தான் கவர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் லினக்ஸ் லாக்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் லாகிங் ஃபார்மேட், ஆத்தென்டிகேஷன் லாக்னா என்ன, அது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, அதில் என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் என்னென்ன அட்டாக் டைப்ஸ்லாம் அதில் கவர் பண்ணும், இதே மாதிரி சிஸ்டம் லாக்ஸ், வெப் சர்வர் லாக்ஸ் அண்ட் பேஷ் ஹிஸ்ட்ரிக்கும் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லினக்ஸ் லாக்னா என்ன? லாக்னா என்ன? ஈவெண்ட் ஆர் அன் ஆக்ஷன் தட் ஹேட் ஹேப்பன்ட். அதாவது நம்ம சிஸ்டமில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் தான் லாக்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், யூசர் லாகின் பண்ணால் ஒரு சர்வீஸ் ரன் ஆனால் இதெல்லாம் லினக்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். ஓகே, இந்த லாக்ஸ் லினக்ஸில் எங்கே ஸ்டோர் ஆகியிருக்குன்னு பார்க்கணும்னா டெர்மினலில் cd/var/log போட்டிங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். மோஸ்ட் லினக்ஸ் சிஸ்டம்ஸில் லாக்ஸ் வந்து இந்த டைரக்டரிக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். இந்த varன்றது என்னதுன்னா வேரியபிள் டேட்டா. சின்ஸ் இங்கே வர டேட்டா எல்லாமே லைக் லாக்ஸ், கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால இந்த லாக் ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டோர் ஆகியிருக்கு. இந்த வார் லாக்குள்ளே பார்த்தா ஒரு சர்வீஸ்க்கும் தனியாக லாக் ஃபைல் இருக்கும், இல்லைனா ஃபோல்டர் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் auth.log, syslog, kernlog. ஸோ இதனால தான் லினக்ஸ் லாகிங்கை சர்வீஸ் பேஸ்டு லாகிங்னு சொல்கிறோம். ஓகே, சர்வீஸ்னா என்ன? சர்வீஸ்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்ணுற லாங் ரன்னிங் ப்ரோக்ராம். யூஸ்வலி பேக்ரவுண்டில் ரன் ஆகும், யூசர் டைரக்டராக இன்ட்ராக்ட் பண்ண தேவை இருக்காது. எக்ஸாம்பிள், cron சர்வீஸ். cron என்ன பண்ணுன்னா ஷெட்யூல்டு டாஸ்க்கை ரன் பண்ணும். லைக் இந்த ஒரு ப்ரோக்ராமை வந்துட்டு ஒரு நாளைக்கு இத்தனை மணிக்கு நீ ரன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைமர் போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த டாஸ்க் எல்லாமே ஷெட்யூல் டாஸ்க்னு சொல்லுவோம். இப்போ யூசர் மேனுவலாக ஓப்பன் பண்ணி ரன் பண்ண தேவையில்ல, பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும் வித்தவுட் எனி யூசர் இன்டராக்ஷன். இப்படி பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ப்ராசஸஸ் தான் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ விண்டோஸ் லாகிங் மெக்கானிசம்ஸ் பார்த்தோம்னா செக்யூரிட்டி லாக்ஸ், அப்ளிகேஷன் லாக்ஸ், சிஸ்டம் லாக்ஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக ஈவெண்ட் வியூவருக்கு சென்ட் ஆகும். இது நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஈவெண்ட் வியூவர் பற்றி. அதில் பார்த்தோம்னா தெரியும் விண்டோஸ் எப்படி விண்டோஸோட லாகிங் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு. ஆனால் லினக்ஸில் அப்படி ஒரு சிங்கிள் சென்ட்ரல் GUI ஹப் வந்து ட்ரெடிஷ்னலாக கிடையாது. மாடர்ன் சிஸ்டம்ஸில் ஜேர்னல் டி மூலமாக சென்ட்ரலைஸ் குவரிங்லாம் பண்ண முடியும். பட் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சென்ட்ரல் சோர்ஸ் மாதிரி இருக்கிற எல்லா லாக்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணுற மெக்கானிசம் ட்ரெடிஷ்னலாக லினக்ஸ் சிஸ்டமில் இல்லை. ஒரு சர்வீஸ் ரன் ஆனால் அதோட லாக்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக ஃபைல்லே ஸ்டோர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ SSH ரிலேட்டடான லாக்ஸ் எல்லாமே auth.logல வந்துட்டு ஸ்டோர் ஆகும். அண்ட் cron job ரிலேட்டட் லாக்ஸ் எல்லாமே syslogல ஸ்டோர் ஆகும். வெப் சர்வர் லாக்ஸ் எல்லாமே வந்துட்டு access.logல போய் ஸ்டோர் ஆகும். இதுதான் லினக்ஸ் லாகிங்கோட பேசிக் ஐடியாவே. இப்போ நெக்ஸ்ட்டு, லினக்ஸில் 2 டைப் ஆஃப் லாகிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் டெக்ஸ்ட் லாக்ஸ். இது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த லாக்ஸை கேட், டெய்ல், கிரெப் மாதிரி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டைரெக்டாக படிக்கலாம். செகண்ட் டைப் பைனரி லாக்ஸ். இது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்காது. ஸோ டைரெக்டாக கேட் போட்டு படிக்க முடியாது. இது படிக்க journalctlன்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி தான் படிக்க முடியும். சரி, 2 டைப் இதுக்கு டெக்ஸ்ட் லாக்ஸ் போதாதா அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் லாக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் auth.log contain 1 million லாக்ஸ்னு வச்சுப்போம். இப்போ நம்ம grep கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபெயில்டு பாஸ்வேர்டு இருக்கிற லாக்ஸை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த grep கமாண்ட் என்ன பண்ணுன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கிற ஒரு லைனையும் ரீட் பண்ணி சர்ச் பண்ணி சொல்லும். இதுவே பைனரி லாக்ஸ்னால் ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டே ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாக் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு இது டைம் ஸ்டாம்ப், சர்வீஸ், ப்ரியாரிட்டி, ப்ராசஸ் ஐடி, யூசர், மெசேஜ்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபீலாக வந்து பிரித்து வச்சிருச்சு. ஸோ இப்போ journalctl இந்த கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா இப்போ journalctl என்ன பண்ணோம்னா சர்வீஸ்குள்ளே இருக்கிற SSHஐ பார்த்து கொடுத்துடும், இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு லைனாக பார்க்குறதுக்கு பதிலாக. ஸோ இங்கே ஒரு லாக் ஸ்டோர் ஆகும்போதே ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படின்னா நம்ம பைனரி லாக்ஸே வச்சுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டெக்ஸ்ட் லாக்ஸ் ஈஸியாக ரீட் பண்ண முடியும், ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் சப்போர்ட் பண்ணுது. பைனரி லாக்ஸ் வந்து எதுக்குன்னா ஃபாஸ்டராக சர்ச் பண்ணுறதுக்கு, ஃபில்டர் பண்ணுறதுக்கு, குவரி பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும். அதனால மாடர்ன் லினக்ஸ் சிஸ்டம்ஸில் 2 லாகிங் மெத்தட்ஸும் கோஎக்ஸிஸ்டாக இருக்குது.
இப்போ ஆத்தென்டிகேஷன் லாக்ஸ் பார்ப்போம். பேர் பார்த்தாலே தெரியுது ஆத்தென்டிகேஷன் லாக். ஆத்தென்டிகேஷன் ரிலேட்டடான ஆல்மோஸ்ட் எல்லா ஈவெண்ட்ஸும் இங்கே தான் ரெக்கார்ட் ஆகும். இது யூசர் லாகின், SSH லாகின், ஃபெயில்டு லாகின் அட்டம்ஸ், சக்ஸஸ்ஃபுல் லாகின் அட்டம்ஸ், சூடோ யூசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் சூடோ யூஸ் பண்ணுற கமாண்ட் எல்லாத்துக்கும் ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ண பாஸ்வேர்ட் கேட்கும்ல, அந்த லாகும் வரும். அப்புறம் ஸ்விட்ச் யூசர் கமாண்ட், ஆத்தென்டிகேஷன் ஃபெயிலியர்ஸ். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா யூசரோட ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணுற எல்லா இடத்துலையும் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னா வார்லாக்குள்ள auth.logல போய் ஸ்டோர் ஆகியிருக்கும். இதுவே வந்து ரெட் ஹேட் அண்ட் சென்டோஎஸ்ல பார்த்தீங்கன்னா வார்லாக்ல செக்யூர் அப்படின்ற நேம்ல வந்துட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இங்கே என்ன மாதிரி அட்டாக்ஸ்லாம் நம்ம டிடெக்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு SSH ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ இந்த லாக்ஸை பாருங்கள், இதுலேருந்து நம்மளால் என்ன பேட்டர்ன் கண்டுபிடிச்சா என்ன மாதிரி அட்டாக்கை கண்டுபிடிக்க முடியுது. ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ல அட்டாக்கர் ஒரு யூசரை டார்கெட் பண்ணி பல பாஸ்வேர்ட்ஸை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லாக்ஸ் எல்லாமே நம்ம auth.logல பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங். ஸோ இந்த லாக்ஸை பாருங்கள், ஒரே பாஸ்வேர்டை பல யூசர்ஸ்க்கு போட்டு ட்ரை பண்ணுறது, இது மாதிரியான பேட்டர்ன் வச்சு இந்த அட்டாக்கை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டோலன் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ இந்த லாகை பாருங்க, இதில் 3:12 AM அக்செப்டட் பாஸ்வேர்ட் ஃபார் ஆலிஸ் ஃப்ரம் ஒரு அன்னோன் IP. ஓகே, ஸோ ஒரு நார்மல் ஸ்கெனரி வச்சுப்போம். லைக் நார்மலாக வந்துட்டு ஆலிஸ் வந்து ஆஃபீஸ் ஐபிலேருந்து லாகின் பண்ணுவாங்க. அதுவும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் லைக் 9 to 5ல தான் இருக்கும்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஸ்கெனாரியோவில் சஸ்பீஷியஸ்ன்னு என்ன பார்க்குறோன்னா 3:12 AM லாகின் பண்ணுறாங்க, அன்னோன் பப்ளிக் IP. ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆகியிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தட் அவங்க கிரெடென்ஷியல் வந்து ஸ்டோல் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய அட்டாக்ஸை இந்த லாக்ஸ்ல கவர் பண்ணலாம். இப்போ சிஸ்டம் லாக்ஸ். auth.logல ஆத்தென்டிகேஷன் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுச்சு. ஆனால் ஆத்தென்டிகேஷன் தவிர சிஸ்டமில் நடக்கிற மற்ற ஈவெண்ட்ஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும்? அதுக்கு தான் syslog. syslog இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் லாக் ஃபைல். ஆத்தென்டிகேஷன் தவிர சிஸ்டமில் நடக்கிற நிறைய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது யூஸ்வலாக எங்கே லொக்கேட் ஆகியிருக்கும்னா வேர்லாக்ல syslog அப்படின்றதுக்குள்ள ஸ்டோர் ஆகியிருக்கும். இதுவே ரெட் ஹேட் அண்ட் சென்டோஎஸ் சிஸ்டம்ஸில் வந்துட்டு மெசேஜஸ்ன்னுக்குள்ள வந்துட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இங்கே என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டாப் ஆகுது, கிரான் ஜாப்ஸ் என்னென்ன டாஸ்க்லாம் ரன் ஆகுது. அண்ட் லைக் ஃபார் கிரான் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உபுண்டுல வந்துட்டு கிரானுக்குன்னு டெடிகேட்டடாக லாக் ஃபைல் கிடையாது. பட் இதுவே ரெட் ஹேட் சென்டோஎஸ் மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் டெடிகேட்டடாக கிரான் ஃபைல் இருக்கும். சிஸ்டம் வார்னிங்ஸ், அப்ளிகேஷன் லாக்ஸ், நெட்வொர்க் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே என்னென்ன மாதிரி அட்டாக்ஸ்லாம் டிடெக்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு லாக் பார்க்குறீங்க, இதில் என்ன சஸ்பீஷியஸ்? இது ஒரு கிரவுண்ட் ஜாபோட என்ட்ரின்னு தெரியுது. ரூட்டாக ரன் ஆகுது, டெம் டைரக்டரியிலேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் ஹிடன் ஃபைலாக இருக்குது. நீங்கள் கிரான் ஜாப் பெர்சிஸ்டன்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் நம்ம அட்டாக்கரோட ஒரு டாக்டிக்காக நம்ம மால்வேர் ஃபைலை ஹிடனாக வைக்க டாட் ஆட் பண்ணியிருப்போம் ஃபைல் முன்னாடி. ஸோ டெம்ப்ன்றது வந்து ஒரு ரைட்டபிள் டைரக்டரி. அட்டாக்கர்ஸ் டெம்பரரியாக ஸ்கிரிப்ட்ஸை இங்கே தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இது பெர்சிஸ்டன்ஸ் இல்லைனா மால்வேர் எக்ஸிக்யூஷனோட ஒரு அட்டாக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள், இப்போ இந்த லாகை பாருங்க, nc.serviceன்னு ஏதோ ஒன்று ரன் ஆகுது. சப்போஸ் உங்கள் சர்வரில் நார்மலி SSH, Apache, MySQL இந்த மாதிரி சர்வீசஸ் தான் ரன் ஆகும்னு வச்சுப்போம். இப்போ சடன்லி nc.serviceன்னு ரன் ஆகுதுன்னா இந்த சர்வரில் நெட்காட் சர்வீஸ் எதுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இது வந்து என்ன மாதிரி அட்டாக்ஸ்லாம் இண்டிகேட் பண்ணணும்னா பேக்டோராக இருக்கலாம், ரிவர்ஷலாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு அன்ஆத்தரைஸ் சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல அட்டாக் டைப்ஸ் இந்த லாக்ஸ் மூலமா பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான லாக் டைப் வெப் சர்வர் லாக்ஸ். வெப் சர்வர்னா அப்பாச்சி இன்றி வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ண யூஸ் பண்ணுற சர்வீஸ். யாராவது ப்ரௌசரில் உங்கள் வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே access.logல தான் ரெக்கார்ட் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா வெப்சைட்டுக்கு வர ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் இங்கே ரெக்கார்ட் ஆகும். இது எங்கே ஸ்டோர் ஆகியிருக்குன்னா, இப்போ நீங்கள் அப்பாச்சி சர்வர் வச்சுருக்கீங்கன்னா அப்பாச்சி டூன் போட்டு அதில் ஆக்சஸ் லாக் இருக்கும். இங்கே என்ன மாதிரி ஈவெண்ட் எல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கிளைண்ட் IP அட்ரஸ், டேட் அண்ட் டைம், என்னென்ன HTTP மெத்தட், HTTP ஸ்டேட்டஸ் கோடு, ஒரு யூசர் வெப்சைட்டுக்கு என்ன ரெக்வஸ்ட் அனுப்புனாரு, எப்போ அனுப்புனாரு, என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னு இங்கே தான் ரெக்கார்ட் ஆகும். இங்கே என்ன மாதிரி அட்டாக் டைப்ஸ்லாம் நம்ம பார்க்கலான்னு பார்த்தோம்னா, ஸோ எக்ஸாம்பிள் இந்த லாக் பாருங்க, இங்கே என்ன சஸ்பீஷியஸ், URL-குள்ள SQL query இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. R1 = 1 மாதிரி பேலோட்ஸை SQL இன்ஜெக்ஷன் அட்டாக்ல காமன். ஸோ
சாக் அனலிஸ்ட் இமீடியட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அலர்ட்ஸ்லாம். இப்போ இந்த லாக பாருங்க, அட்டாக்கர் சர்வரோட சென்சிட்டிவ் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இடிசி பாஸ்வேர்டு வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றதுன்றது வந்து நார்மல் யூசர் பிஹேவியர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் இது கவர் பண்ணும். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாக் டைப் பேஷ் ஹிஸ்ட்ரி. ஒரு யூசர் டெர்மினல்ல எக்ஸிக்யூட் பண்ற கமாண்ட்ஸ் எல்லாமே பேஷ் ஹிஸ்ட்ரியில சேவ் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா டெர்மினல்ல யூசர் டைப் பண்ற கமாண்டோட ஹிஸ்ட்ரி தான் பேஷ் ஹிஸ்ட்ரி. இது எங்க ஸ்டோர் ஆகிருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்க ஹோம் டைரக்டரியில உங்க யூசர் நேம்க்குள்ள பேஷ் ஹிஸ்ட்ரின்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இதுவே ரூட்டா இருந்தா ரூட்டுக்குள்ள இருக்கிற பேஷ் ஹிஸ்ட்ரியில ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொரு யூசருக்கும் அவங்களோட ஹோம் டைரக்டரிக்குள்ள செப்பரேட்டா இந்த பேஷ் ஹிஸ்ட்ரி ஃபைல்குள்ள இருக்கும். ஸோ இங்க என்ன மாதிரி அட்டாக்ஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாக பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் அட்டாக்கர் இன்டர்நெட்ல இருந்து ஒரு ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணிருக்காங்க. chmod+x இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபைலோ ஒரு ஃபைலோட ஆக்சஸ் பெர்மிஷனை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ற கமாண்ட் இது. ஸோ இதுல chmod+xன்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷனுக்கு இந்த ஃபைலை வந்து மாத்து அப்படின்றத வந்துட்டு சொல்லுது. ஃபைனலி ஸ்கிரிப்டை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மால்வேர் டவுன்லோட் அண்ட் எக்ஸிக்யூஷன் பேட்டர்னா இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த லாக பாருங்க. இன்டர்நெட்ல இருந்து curl கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணிட்டு டைரக்டா அதை பேஷ்க்கு பைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ஆகும்னா, அன்னோன் சோர்ஸ்ல இருந்து டைரக்டா ஸ்கிரிப்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது ஹைலி சஸ்பிஷியஸ். இது மாதிரி நிறைய அட்டாக்ஸ் கவர் பண்ணலாம். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பேஷ் ஹிஸ்டரி ரொம்ப யூஸ்ஃபுல் எவிடன்ஸ் தான். ஆனா அட்டாக்கர் ஹிஸ்டரி -c யூஸ் பண்ணி கிளியரும் பண்ணலாம், இல்லைனா அந்த பேஷ் ஹிஸ்டரி ஃபைலவே டெலீட் பண்ணலாம். அதனால சாக் இன்வெஸ்டிகேஷன்ல பேஷ் ஹிஸ்டரி மட்டும் நம்பி கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. இந்த auth.log, syslog, வெப் சர்வர் லாக்ஸ் மாதிரி மற்ற லாக்ஸையும் கோரிலேட் பண்ணி தான் ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு எடுக்கணும். இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ட் லினக்ஸ் லாக்ஸ் எல்லாம் தெரியும். ஆனா லாக் ஃபைல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா மட்டும் போதுமா? கண்டிப்பா இல்ல. ஒரு சாக் அனலிஸ்ட் அந்த லாக்ஸை வியூ பண்ணவும், சர்ச் பண்ணவும், ஃபில்டர் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு சாக் அனலிஸ்ட் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்டான கமாண்ட்ஸை பார்ப்போம். அவ்வளவுதான்.